ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் இறாலை வச்சு நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னால் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், மிளகு, சோம்பு, மஞ்சத்தூள். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். தேவையான அளவு நமக்கு எண்ணெய், எறா, தேங்காய், மிளகாய்த்தூள், தண்ணி. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுங்க. பேன் நல்லா சூடான பிறகு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிருங்க. எப்பயுமே எறா வச்சு நம்ம என்ன செய்வோம்னா எறா தொக்கு செய்வோம். இது வந்து நம்ம இந்த சைடிஷ் செஞ்சோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கும் நம்ம வந்து இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி, நான் வந்து எறா வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு மட்டும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நம்ம எப்பவுமே வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இஞ்சி பூண்டு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா சுத்தம் பண்ணி நம்ம நல்லா மிக்சியில் ஒரு 2 ஓட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு அடிஷ்னலாக நான் சேர்க்குறேன். ஏன்னா வந்து எறா வந்து எனக்கு கம்மியாக இருந்ததுனால உருளைக்கிழங்கு கொஞ்சம் நான் அடிஷ்னலாக சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு சுத்தமாக தோல் சீவி வச்சுங்க. நல்லா அந்த தக்காளியில் நம்ம அந்த ஸ்பூனாலே நல்லா நசுக்கி விட்டோம்னா உங்களுக்கு நல்லா அந்த குழஞ்சி வரும். அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு போட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த இதெல்லாம் வெங்காயம்லாம் கொஞ்சம் நமக்கு சுருங்கி வரும். எப்பவுமே உப்பு வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். நிறைய நம்ம போட்டோம்னா அதிகமாகிடும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. நல்லா சிம்மாக வரட்டும், நல்லா ஃபுல்லாகவே. எறாவை நல்லா சுத்தமாக கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம அலசி வச்சுருந்தோம்னா அந்த எறாவை போட்டு நம்ம இதிலையே போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் எறா வந்து வேறு சைடிஷ்காக வேறு ஒன்று செய்யலான்றதுக்காக இந்த எறாவை வந்து பாதியாக நான் எடுத்துக்கினேன். பாதி குருமாவுக்கும் வேறு ஒன்று செய்யலாம் அப்படின்றதுக்காக பாதி நான் தனியாக வச்சுட்டேங்க. எல்லாமே நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுங்க. பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு இதிலே வந்து மிளகாத்தூள் வந்து வேணும், அதிகமாக போடணும் அப்படின்னா பச்சை மிளகாய் குறைச்சிங்க. கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் போடுறேன் பாருங்கள். இந்த காரம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். இந்த தேங்காயில் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து எல்லா காயும் கலந்து எல்லாம் கொஞ்சம் கொதி வரட்டும். தேங்காயில் வந்து இந்த மிளகு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, மிளகு, தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டு நம்ம அரைச்சி அதை வச்சுக்கணும். பொட்டுக்கடலை ஏன் போடுறோன்னா, நம்ம தண்ணியாக ஆகிடுச்சி ஒரு குருமாவோ இல்லை ஒரு கிரேவியும் வைக்கிறோன்னா தண்ணியாக ஆகிடுச்சின்னா என்ன செய்யலாம், நம்ம பொட்டுக்கடலை மாவு தனியாக அரைச்சி ஸ்டோர் பண்ணியிருந்தோன்னா அந்த நேரத்தில் பொட்டுக்கடலை மாவு கூட நம்ம கரைச்சிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் என்ன பண்ணேன், தேங்காயிலேயே வந்து அந்த பொட்டுக்கடலையும் மிளகையும் போட்டு நான் நல்லா மிக்சியில் ஒரு 4-5 ஓட்டு ஓட்டி அதையும் நான் வந்து ஊற்றிக்கிறேன் பாருங்கள். சோம்பு இருந்தாலும் சோம்பு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சோம்பு போட்டு தாளிச்சிடறோம் இல்லைங்களா, அதனால் நான் சோம்பு போடலை. மிளகு, தேங்காய், பொட்டுக்கடலை 3த்தையுமே போட்டு அரைச்சி அதையும் நம்ம ஊற்றிடுறோம்.
உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு எல்லா ஃப்ளேவரும் அதில் இறங்கட்டோன்னு தான் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அதில் போட்டுறேன். இது சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு செஞ்சோம்னா அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். எல்லாமே நல்லா கொதித்து வரணும். உருளைக்கிழங்கு எறா போட்டு செஞ்ச சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. சாதத்துக்கும் நம்ம இதை கிரேவியாக நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.